வணக்கம். திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வருகின்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்ப்போம். பொதுவா விருச்சிக ராசி, செவ்வாய் ஆட்சி பெற்ற வீடு. சந்திரன் அங்கே நீசம் அடைகிறார். பொதுவா பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சனியும் செவ்வாயுமே பார்த்தீங்கன்னா எதிர் பகை கிரகங்கள். இப்போ உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு சனியின் பார்வை செவ்வாய் மீது விழுவதால் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு, சொத்துல வில்லங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், வண்டி வாகனம் பழுதாகக்கூடிய வாய்ப்புகள், தாயாரின் உடல்நிலை போன்றவற்றில் எச்சரிக்கையாக இருக்கணும் விருச்சிக ராசி காரர்கள். அதே போல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அர்த்தாஷ்டம சனிலேருந்து விலகுறீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கும்ப வீட்டிலிருந்து அவர் மார்ச் 29ஆம் தேதி மீன வீட்டிற்கு செல்கிறார். அதே வேளையில உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு போகும்போது உங்களுடைய குழந்தைகளால சில பல மனக்கசப்புகள், ஒரு மன சங்கடங்கள் ஏற்படலாம். அதாவது ஒரு அடமெண்டா இருக்கிறது, இல்ல படிக்காம இருக்கிறது, இல்ல இளம் வயதினர் அப்படின்னா ஒரு காதல் விவகாரங்கள், இல்ல ஒரு ஏதாவது உங்களுக்கு ஒரு அந்த விஷயங்கள் தெரிய வர்றது, இது போன்ற ஒரு சில தொல்லைகள் இருக்கலாம். அதே மாதிரி செவ்வாய் வருஷத்தோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீசமாகி இருக்கிறதால ஒரு 3 மாசத்துக்கு கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். ஆனா அதற்கு பிறகு படிப்படியாக ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்களை நீங்க பார்க்க முடியும் வருகின்ற 2025ஆம் ஆண்டு. சனி பகவான் பாத்தீங்கன்னா அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கிறார். அதாவது 3ஆம் பார்வையாக உங்களுடைய களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ கணவன் மனைவிக்குள்ள சில ஒரு சண்டை சச்சரவுகள், ஒரு மனஸ்தாபங்கள் வரக்கூடிய அமைப்புகளை அது குறிக்குது. அதே மாதிரி சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா உயரதிகாரிகளோட தேவையில்லாம ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. அவங்களோட ஒரு சமரசமான ஒரு போக்குக்கு போங்க. அதே மாதிரி ஒரு ஒரு கெட்ட விஷயம் சனி செய்யக்கூடிய வேலை ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும், அதே வேளையில அவர் சில நல்ல விஷயங்களும் செய்வார். பாத்தீங்கன்னா திடீர் பணவரவும் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் பணவரவும் வரக்கூடும். தனஸ்தானத்தை தனுஷ பார்க்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போகத்தை ஏற்படுத்துவார். உங்க கையில இருக்க காசை செலவு செய்ய வைப்பார். ஒரு தேவையற்ற செலவுகளை இப்போ நீங்க ஒரு ஐபோனை நீங்க ஒரு லோன் போட்டு வாங்குற மாதிரி ஒரு மாசம் ஒரு இஎம்ஐல வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு செலவுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால நீங்க அந்த தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து சமசப்த பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கும் அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு ராஜயோக அமைப்பு. அதே மாதிரி ரிஷபத்திலிருந்து வரக்கூடிய மே மாசம் மிதுன ராசிக்கு போகும்போது 8ஆம் இடத்திற்கு அவர் போறார். அதாவது சனிக்கு வீடு கொடுத்த குரு 8ஆம் இடத்தில் மறைவது பாத்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக உங்களுக்கு திடீர் பணவரவு, பதவி உயர்வு, பட்டம், ஒரு புதிய பட்டம் கிடைக்கிறது, ஒரு பூர்வீகத்திலிருந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு சொத்துக்கள் கிடைக்கிறது, இது போன்ற அமைப்புகளை அவர் ஏற்படுத்துவார். அதே போல குரு பகவான் பாத்தீங்கன்னா அவருடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீடு அயனபோக ஸ்தானம் சொல்லப்படக்கூடிய அந்த 12ஆம் வீட்டை பார்ப்பதால வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது மற்றும் திருமண நிகழ்வுகள், ஒரு வெளிநாட்டு ஒரு உயர்கல்விக்கு போறது, இந்த மாதிரி ஒரு மங்களமான காரியங்களை குரு பகவான் ஏற்படுத்துவார். இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பாபர் இல்லாத பட்சத்தில் இந்த பலன்கள் நடைபெறும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்க தனி மனித ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போதுதான் அதுலதான் எக்ஸாக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் வரும். இது ஒரு பொதுவான பலன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆண்டுன்னே சொல்லலாம். அதே மாதிரி சில இடர்பாடுகளும் இருக்கும். ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸும் இருக்கும். ஆனா பொதுவாகவே பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் மனோ வலிமை படைத்தவர்கள், ஒரு தன்னம்பிக்கை உடையவர்கள், எதையும் தாங்கும் வல்லமை கொண்டவர்கள். ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற்ற வீடு இல்லையா? இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, எல்லாத்தையும் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அதனால யூ ஹாவ் டு ஃபேஸ் சம் சேலஞ்சஸ்ன்னு சொல்லுவேன். சில இடர்பாடுகளும் இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் கடந்து தான் வரணும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கேது பகவான் மே மாசத்துக்கு பிறகு பெயர்ச்சியாகி 10ஆம் இடத்துக்கு போறார். 10ஆம் இடத்துக்கு போகும்போது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டான் அப்படின்ற கதையா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுறாதீங்க. வேலையில ரொம்ப கவனமா இருங்க.
குறிப்பா பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில போயிட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு அவரை தரிசனம் செய்வது, அவருக்கு ஒரு தீபம் ஏற்றுவது, முடிந்தால் ஒரு கொண்டைக்கடலை மாலை போடுவது, இது மாரி விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு வரக்கூடிய ஆண்டு சிறப்பை ஏற்படுத்தும்னு சொல்லுவேன். அரசு துறையில இருக்கிறவங்க, அரசாங்க துறையில் இருப்பவர்கள் அதீதமாக லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடாதீங்க. அப்படி ஈடுபட்டால் மாட்டிக்கொள்வீர்கள். வரக்கூடிய ஆண்டு ரொம்ப கவனமாக நீங்கள்லாம் இருக்கணும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, திருமணம் வெகு நாளா தடைபட்டுட்டே வந்திருக்கும். ரொம்ப கண்டிஷன்ஸ் போடாதீங்க. ஓரளவுக்கு அதாவது நான் அஜித்த தான் இப்படி சில பேர் இருப்பாங்க. நான் ஐஸ்வர்யா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த மாரி ஒரு பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். நான் அஜித் குமார தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படின்ற மாரி ரொம்ப கண்டிஷன்ஸ் போடாம, வரக்கூடிய வரன் ஓரளவுக்கு ஓகே ஆகக்கூடிய வரன்களா இருந்தா, அந்த வரன்களை இப்போ வரக்கூடிய இப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற மாரி, அந்த வரக்கூடிய வரன நீங்க செய்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. கந்தசஷ்டி கவசம் வீட்ல ஒலிக்கச் செய்வது சிறப்பு. அதே மாரி வரக்கூடிய ஆண்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று, அங்கு கடலில் நீராடி விட்டு, திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து, அதன் பின்பு வெளியில வந்த பிறகு, சில ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதே மாரி திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கிடைக்கக்கூடிய இலை திருநீரை வாங்கிக் கொண்டு வந்து, உங்களுடைய பூஜை அறையில் வைத்து, தினசரி திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தித்து, அந்த விபூதிய வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமான் பலவிதமான ஏற்றங்களையும் கொடுப்பார். அதே மாரி ஆதிசங்கரர் எழுதிய சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது, உங்கள் வீட்ல ஒலிக்கச் செய்வது, உங்களுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். புதிய டெக்னாலஜிஸ் வந்தது, சாஃப்ட்வேர்ல இருக்கீங்க, ஐடி துறையில இருக்கீங்க அப்படின்னா, அப்டேட் ஆயிட்டே இருங்க. அரைச்சமாவே நான் அரைப்பேன் அப்படின்னா, அந்த கதை எப்படி ஒரு மாட்டு வண்டியில போயிட்டே இருக்கும்போது, அந்த சக்கர ஆணி அப்படியே கழண்டு விழுந்ததுன்னா, நட்டாத்துல நிக்கும்ல. அது மாரி ஒரு சோம்பல் எல்லாம் விட்டுட்டு, அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆவுங்க. கூடுமானவரை கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் ஆட்சியினால கோபத்தை குறைச்சுக்கோங்க. முடிந்தால் வாரம் வியாழக்கிழமை அன்று குரு ஓரையில் மௌன விரதம் இருப்பது மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தும். அதனால வரக்கூடிய ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அமோகமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்லக்கூடியது ஒரு பொதுவான ஒரு பலன். உங்க வாழ்க்கையில திருமணம் நடக்கல, இல்ல குழந்தை பாக்கியம் இல்ல, என் பையனுக்கு கல்யாணம் ஆகல, என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப நாளா ஆக மாட்டேன்து, இல்ல நாங்க வீடு வாங்கணும்னு முயற்சி பண்றோம், வீடே வாங்க முடியல, வீடு அமையல, வேலை கிடைக்கல, இல்ல அரசியல் எனக்கு உயர் பதவி கிடைக்கல, கலைத்துறையில எனக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு பதவி கிடைக்கல, இல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இப்படி என்ன வேணா ஒரு விஷயங்கள் இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா, தேவகோட்டையில் உள்ள 1500 வருடம் பழமை வாய்ந்த ஸ்வர்ணகாளீஸ்வரர் கோயிலுக்கு சென்று ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். சிதிலம் அடைந்த சிவனை சிறப்பித்திருக்கிறோம். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. சுமார் 22 வருடங்களுக்கு முன்பு எனது அப்பா எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கெல்லாம் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்ல. அப்போ ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாராகி உபாசகிய போய் எங்க அப்பா பார்க்குறாரு. பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஊர் தேவகோட்டையிலிருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர்ல சிதிலமடைஞ்ச ஒரு சிவன் இருக்கு. சிவன் சிலை இருக்கு. அதை தேடி கண்டுபிடித்து நீங்கள் அவருக்கு ஒரு கூரை அமைத்து கொடுத்தால், உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த கோயிலை தேடி அவர் பல நாட்களாக அவர் அலைந்து, அதற்கு பிறகு அந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டு முட்டக்குத்தி என்ற கிராமம், ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில முட்டக்குத்திங்கிற கிராமத்துல அந்த சிவன் சிதிலமடைஞ்சு போய் இருந்தது. அந்த சிவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூரை போல ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு பூஜை செய்து வந்தோம். அதற்கு பிறகு நடந்த அதிசயம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரியே நாங்க ஒரு பெரிய சொந்தமான ஒரு வீடை வாங்கினோம். பெரிய வீட வாங்கினோம். எதிர்பார்க்காத பெரிய வீட வாங்கினோம். அதற்கு பிறகு சென்ற ஆண்டுதான் அந்த கோயிலுக்கு, ஸ்வர்ணகாளீஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஜூன் 25, 2023ல. ஏன் இத்தனை வருஷம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கலன்னா, சிவன் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால அவ்வளோ பெரிய போராட்டங்கள், அந்த போராட்டத்துக்கு பிறகு நிறைய பணம் செலவு. அதற்கு பிறகு சென்ற ஆண்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. அம்பாள் பேர் மங்களாம்பிகை.
அந்த மண்ணை மிதித்தாலே சாமானியமா அந்த கோயிலுக்கு வந்து உங்க கர்மா அலோவ் பண்ணுச்சு, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, நீங்க வந்து அங்க போய் அந்த இடத்துல நீங்க காலை மிதிச்சீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயமாகுவீர்கள், வெற்றியை பெறுவீர்கள். அதனால இந்த தகவலை முடிந்தவரை கூடுமானவரை உங்களுடைய அறிந்த வட்டங்கள், தெரிந்த வட்டங்களுக்கெல்லாம் நீங்க வந்து பகிருங்க. பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சத்கர்மா வந்து சேரும். அதே போல அது பெரிய கோயில், அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோயிலுக்கான வளர்ச்சி பணிக்கு, சுவர்ணகாளீஸ்வரர் கோயில் வளர்ச்சி பணிக்கு நிதியளித்து உதவ நினைக்கும் நல்ல உள்ளங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் உங்களால் முடிந்த நிதியை அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து